இங்கிலாந்துக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதலாவது டெஸ்டில் இங்கிலாந்தும், இரண்டாவது டெஸ்டில் இந்தியாவும் வெற்றி பெற்றன. இதனால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா இங்கிலாந்து மோதும் 3வது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் ஜூலை 10ஆம் தேதி இந்திய நேரப்படி நாளை மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த நிலையில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக் ஆதர்டன் அளித்த ஒரு பேட்டியில் இங்கிலாந்து டெஸ்ட் அணிக்கு பென் ஸ்டோக்ஸ் கேப்டனாக செயல்பட்ட இந்த 3 ஆண்டுகளில் தற்போது லார்ட்ஸில் நடக்க உள்ள டெஸ்ட் போட்டி கடும் சவாலாக இருக்க போகிறது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்டுக்கு முன்பாக தங்கள் அணி வீரர்களின் உத்வேகத்தை எப்படி உயர்த்துவது என்பது குறித்து அவர் சிந்திக்க வேண்டும். இது அவரது கேப்டன்ஷிப்புக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மீண்டு வருவதற்கும் மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். முதலாவது டெஸ்டுக்கும் இரண்டாவது டெஸ்டுக்கும் 7 நாட்கள் இடைவெளி இருந்தன. ஆனாலும் அவரது பணிச்சுமை வேறுபடவில்லை. இரண்டாவது டெஸ்டில் 9 ஓவர்கள் குறைவாகவே வீசினார். பேட்டிங் செய்யும் நேரமும் 16 நிமிடங்கள் குறைந்தது. 7 நாட்கள் ஓய்வு கிடைத்தும் சோர்வாக இருக்கும் அவர் 3 நாளில் தொடங்கும் அடுத்த போட்டிக்கு எப்படி தன்னை தயார்படுத்தப் போகிறார் என்ற கேள்வி எழுகிறது என்றார்.